ஸ்தலவரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அறுவடை காலத்தில் சுவாமி போருக்கு போயிட்டு வரா, கையில் வந்து செங்கரும்பு வேஷாத்தில் இருக்குது. அப்போ அந்த கரும்பை தான் சுவாமி கையில் கொடுத்து சுவாமி வதம் பண்ணிட்டு வந்திருக்கா. வதம் பண்ணிட்டு வந்தோன்னே தன் பையனை பார்த்ததுக்கப்புறம் தன் கையில் வெறும் கையாக இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிறதுக்காக சுவாமி கையில் செங்கரும்பு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த சுவாமிகிட்ட என்ன விசேஷம்னா, இந்த குழந்தை பேர், கல்வி எதுவாக இருந்தாலும் சுவாமிகிட்ட ஆசையாக வேண்டணும். ஆசைனா நம்ம கோயிலுக்கு போயிட்டு சுவாமிகிட்ட வேண்டது அர்த்த விஷயம். சுவாமி இன்னைக்கு நான் சம்பாதிக்கணும்னு வேண்டது 100 ரூபா வேணும்னு நினச்சா சுவாமி 1 ரூபா தான் கொடுப்பார். இதே சுவாமிகிட்ட சுவாமி 1 ரூபா சம்பாதிச்சா உண்மையாக இருக்குன்னு நினச்சா சுவாமி 100 ரூபாய் கொடுப்பார். அப்போ நம்ம சுவாமிகிட்ட எது வேணாலும் ஆசையாக வேண்டணும், பேராசையாக வேண்டக்கூடாது. இந்த சுவாமியை வேண்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. எது வேணாலும் சுவாமி சீக்கிரம் கொடுப்பார். அவ்வளோ விசேஷம். கையில் செங்கரும்பு வச்சுருப்பார், உலகத்துலேயே ஒரு மட்டும்தான். அதுவும் இல்லாமல் மேற்க பார்த்துருப்பார் சுவாமி. முருகப்பெருமான் மொத்தம் 3 பேர் தான் மேற்க பார்த்துருக்கிறது. இவர் பழனி கடத்து இவர் வந்து ரொம்ப விசேஷமாக கையில் மேற்க கரும்பு வச்சுட்டு மேற்க பார்த்துருக்காரு.